வணக்கம் விசேஷி ஒரு வழியாக மார்னிங் வந்துருச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். திவ்யத்தினுடைய இந்த இந்த காட்டேஜில் தான் தங்கியிருந்தேன். இதோட இது காமிக்கிறேன். அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. சரி வாங்க. என்னன்னா நேற்று வீடியோலாம் எடுத்துட்டேங்க. என்ன பெரிய காமெடினா மைக்கில் வந்துட்டு ஆடியோ ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இப்போ அந்த ஒரு பெல் சவுண்ட் எடுக்கணும். அதுக்காக இப்போ மறுபடியும் இங்கேருந்து என்னன்னா இந்த ஏரியாவில் 4 கோயில் தாங்க இருக்குது. ரோடெல்லாம் அத்துப்படி ஆயிடுச்சு. நமக்கு ரூட் மேப்பே தேவையில்லை. ஏன்னா நேற்று கூகுள் மாதாஜி இந்த ஊரில் சுற்றும் போது எனக்கு நல்லா வழியை கற்றுக் கொடுத்துருச்சு. நான் இங்கே தான் ஒரு பெரிய மான்ஸ்டரி இருக்குது. அந்த மான்ஸ்டரிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது தான். இங்கே தாங்க இந்த மான்ஸ்டரி தான். அது இங்கே ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அதை போய் இப்போ எடுக்க போகிறோம். இங்கே வருங்க, சின்ன சின்னதாக நிறையா இருக்கா. சரி வாங்க போய் பார்ப்போம். வணக்கம் பிஃபேஃபு. இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா இங்கே வருங்க. இந்த வீடியோலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சுற்றி விளையாடுறதெல்லாம் நம்மளும் அதை சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இதை வந்திருக்கேன். இதே மாதிரி இங்கே இந்த கோயில் ஃபுல்லாக இருக்குது. ஒரு பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இடங்கள். ஸோ நம்ம இதை பண்ண போகிறோம். இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ சுற்றி விளையாடுறதுக்கு இருக்குங்க. ஆனால் இதில் அந்த ஒரு பெல் சவுண்டு வரணும். அந்த பெல் சவுண்டு வரல. அந்த பெல் சவுண்டு வர வரைக்கும் சுத்தமானு கேட்காதீங்க. இது இவங்களோட ஏதோ கடவுள் வழிமுறை போல். அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நானும் தெரியுது சுத்தமானான்னு பார்க்குறேன். ஆனால் சுற்றும் போது அதோடய வியூவை பாருங்களேன், நல்லா இருக்கா. இதை விட ஷாக் என்னென்னா ஒரு பெரிய ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா இதே இதில் பெரிய பெல் இருக்கும். அந்த பெரிய பெல்லை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் அந்த கேட்டு. இப்போ இந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்க, எப்படி ஷாக் ஆயிடுவீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு பெல்லுன்னு. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த புத்தாஸோட ஃபோட்டோஸ். அந்த புத்தாஸோட ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெல்லை சுற்ற போகிறோம். இடி வச்சு ஐயோ, ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க. ஐயோ இங்கே பாருங்க, நான் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு. பெரிய பெல்லுங்க இது. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெல்லு. இந்த பெல்லை நம்ம சுற்றிட்டோம். அந்த பார்த்தீங்களா மேலே ஒரு மணி இருக்குது. இந்த மணி நல்லா பாருங்கள். அந்த மணியில் போய் ஒரு சின்ன கம்பியமாக வச்சுருக்காங்க. அதை அடிக்கும்போது டைலைன் சவுண்டு வருது. ஐயோ ஒரு சின்ன சம்பவமாக போச்சுங்க. என்னன்னா உள்ளே வச்சு இந்த நாயை பூட்டிட்டேன். வா பாவங்க, ஒரு வழியாக தப்பிச்சு விட்டேன். இப்போ நேரம் இந்த கோயிலில் தான் பெல் அடிச்சுலான்ட்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து போக வேண்டிய இடம். நம்ம டிராகனுக்கு இங்கே வந்துட்டோம். எல்லாம் ஊர்லேயும் பண்ணுற மாதிரி ப்ரேயர்ஸ் கட்டுவாங்கள்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான வேலையை பார்க்க போகிறோம். அது என்னென்னா அவங்களுக்கே தெரியும், இந்த ஏரியாவுக்கு வந்துட்டா ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா ப்ரேயர்ஸ் கட்டுவாங்க. ஸோ நம்ம டிராகனுக்கு போய் ப்ரேயர்ஸ் கட்ட போகிறோம். ஆனால் இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நேற்றே வாங்கிட்டேங்க. ஆனால் நேற்று நைட்டு எங்கே வச்சேன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. வெல்கம் டு எல் வில்லேஜ். பாய் எல் வில்லேஜ். நேற்றே அந்த ப்ரேயர்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க. வாங்கி வச்சுட்டு நம்ம டிராகனுக்கு கட்டுறதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஏதாவது இந்த மான்ஸ்டரி முன்னாடி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில். ஆனால் கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரேயர்ஸ் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். நமக்கு இதெல்லாம் நடக்கிறது தானுங்களே, வேறு வழி இல்லை. சரி ஓகே, எனக்கு அந்த இப்போ பாருங்க மேப்பெல்லாம் நான் போடவே இல்லை. என்னன்னா நேற்று கூகுள் மாதாஜி இந்த ஏரியாவை ரவுண்ட் அடிக்க விட்டுருச்சு. ஸோ வந்துட்டு இந்த ஏரியாவே எனக்கு அத்துப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ரோல்லாம் தெரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பயப்படவே தேவையில்லை. நமக்கு டப்புன்னு போகிறோம். போய் ப்ரேயர்ஸை வாங்குகிறோம். ப்ரேயர்ஸை வாங்கிட்டு பறக்க வேண்டியது தான். இங்கே வந்துட்டு ஒரு 4-5 கோயில் தாங்க இருக்குது. மீறி போனால் 2 ரூட்டு கவர் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இது இங்கேயே நிறைய ட்ராவல் பிளேசஸ், ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் கோயிலை பார்க்குறது, இந்த மாதிரி நேற்று எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டேன். நேற்று வந்து ஆடியோ இல்லாதனால இப்போ ஒரு இதில் மட்டும் போய் ஒரு கோயிலில் போய் பெல் அடிச்சு இது வாங்கிட்டேன். இங்கே தான். ஐயோ அந்த ஷாப் க்ளோஸ் ஆகிருக்கே. க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஹா, இங்கே ப்ரேயர்ஸ் இருக்குமான்னு தெரியல. கேட்டு பார்ப்போம்.
ஹலோ எஃப்எஃப், இப்போ நான் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திபேத்தியன் வில்லேஜ் கர்நாடகா. இங்கே வந்துட்டு என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறம் நிறையா சின்ன சின்ன மேக்னெட்டிங் இது, அதுக்கப்புறம் கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் இங்கே கிளாத்திங், அதுக்கப்புறம் இங்கே நிறையா ஸ்ட்ரீட் பொருட்கள் அதெல்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் கண்ணாடி அந்த மாதிரி செராமிக், அதில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஊதுபத்தி அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவங்க தான் ஓனர். ஜஸ்ட் சே ஹாய். நமஸ்கார. ஓகே, இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் நேராக போகும்போது அங்கே பிக் ஸ்டாச்சு அங்கே போவீங்க. இந்த ஸ்டேர் உமான் ஸ்டேர் இருக்குது, அங்கே போவீங்க. இந்த ஆர்ச் பக்கத்தில் தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக வந்தாச்சு. எனக்கு ஃபுல்லாக ப்ரேயர்லாம் வாங்கிட்டேன். இந்த பார்த்தீங்களா இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்கா, இந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி போய் தான் எனக்கு ப்ரேயர்ஸ் கட்ட போகிறோம். ஏன்டா இங்கே ரூட் மேப்பே போட மாட்டேங்கிறேன்னா, இந்த ஏரியாவில் நான் கிட்டத்தட்ட நேற்று ஒரு 10 டைம் சுற்றிட்டேன். அதனால நமக்கு ரூட் மேப்பே தேவைப்படாது. இந்த ஏரியா விட்டு நான் எடுத்து எக்ஸிட் ஆகும்போது எனக்கு ரூட் மேப்பே, ஏன்னா எங்கெங்கே எது எது இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபெஸ்டிவல் இருக்காமா, 18, 19, 20 பயங்கரமாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க, இங்கே அவனுக்கு நின்று முதல்ல ஃப்ளாக் கட்டி விட்டுருவோம். ஃப்ளாக் கட்டுறதுக்காகத்தான் இவன் நான் இங்கே தூக்கிட்டே வந்தேன். ஓகே, வணக்கம் எஃப்எஃப். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா திபேத்தியன் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம டிராகனுக்கு ப்ரேயர்ஸ் கட்ட போகிறாங்க. ப்ரேயர்ஸ் கட்ட போகிறோம். இது வந்துட்டு பல நாள் பல பேரோட வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன். முதல் முறையாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க போய் கட்டலாம். ஓகே, ப்ரேயர்ஸோடு அடுத்து ட்ராகனை பார்க்க போகிறோம். ட்ராகன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத. பயங்கரமாக இருக்குங்க, ஆனால் என்ன கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஓகே பாருங்க எப்படி நல்லா இருக்கு, கலர் கலராக இருக்குது. நம்ம ட்ராகனில் இதெல்லாம் கட்டி பறக்க விடணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஏன்னா நிறைய பேரோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஆனால் எனக்கு நான் இருக்கிற லோக்கல்லே அதெல்லாம் கிடச்சிது. ஆனால் எனக்கு வந்துட்டு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம கட்டும்போது பரவாயில்லப்பா. ஏதோ ஒரு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சைனீஸ் ஆர்ச்சு, அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம சுற்றி ஜம்முன்னு இந்த ப்ரேயர்ஸை கட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி தரமாக இருக்கா. ஓகே, என்னென்னா இது ரொம்ப லென்த்தாக இருக்குங்க, அதனால் சுற்றி தான் கட்டணும். சரி பரவாயில்ல, கட்டி விடுவோம் நம்ம ட்ராகனுக்கு இப்போது. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்களா வாய்ப்பு, கரெக்டாக ப்ரேயர்ஸ் கட்டுறதுக்கு சைனீஸ் டெம்பிள் முன்னாடியே வந்து நிற்கிறான். நல்லதுடா, சூப்பராக இருக்குது. எஃப்எஃப் ஒரு வழியாக நம்ம ட்ராகனுக்கு ப்ரேயர்ஸை கட்டிட்டேன். பாருங்க எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அப்படிங்களா, தரமாக இருக்கானா, சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மான்ஸ்டரி. எல்லாம் வந்துட்டு இப்போ எல்லாம் அந்த பெல் அடிக்கிறாங்க, மேபி சாப்பாட்டுக்கா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பசங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க. பாப்போம், அந்த பையன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹாய், ஒன் மோர் பெல், யா 1 time பெல். ஓகே, ரெக்வஸ்ட் கேட்குறாங்க எல்லாம். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் வந்துட்டு இப்போது சாமி கும்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், நான் என்னன்னு தெரியல. இங்கே தான் அந்த புத்தா ஸ்டாச்சு இருக்குது. இப்போ நான் ஷூவெல்லாம் போட்டிருக்கேன், அதனால் நான் உள்ளே போகல. பார்த்தீங்களா அதான் புத்தா ஸ்டாச்சு உள்ளே இருக்குது. நான் வெளியவே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கோம். எல்லாம் வந்துட்டு இப்போது சாமி கும்பிட போகிறாங்க. இங்கே வரைக்கும் நிறைய பசங்க இருக்காங்க. நல்லா இருக்குது இங்கே கோயிலும். வந்தீங்கன்னா இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இதான் முழு கோயில், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் அந்த டைம் ஆகிடுச்சு, ஸோ சாமி கும்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டேன். இதே வைப்போட இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து இருக்கும் போல் எதாவது பார்த்துன்னு தெரில, பார்த்ததெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வந்தாச்சு, ஒரு ப்ரேயர்ஸ்லாம் கட்டியாச்சு. சரி வாங்க கோயிலுக்கு முன்னாடி திருப்பி போடுவோம். இதுதான் அந்த கோயில், பார்த்துக்குங்க. புத்தா ஸ்டாச்சு இங்கே இருந்து எனக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி ஓகே, பார்த்துக்குங்க. சரி ஓகே வாங்க, கர்நாடகா விட்டு எக்ஸிட் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால் இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். ப்ரேயர்ஸ் பறக்கிறது நல்லா இருக்குங்க. நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னா கர்நாடகா. எங்கன்னா என் சிஸ்டர் வீடு அங்கே இருக்குது, நான் அதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து போய் ஒரு வழியாக சரன்னு போக வேண்டியதான்.
ஜாக்கை கழட்டிட்டுனான்னு கேட்டேன், முடியலங்க, வெயில் பிரிக்குது. இதுக்கு மேலே ஜாக்கை போட்டுலாம் ஓட்டினேன், நான் முடிஞ்சேன். பாருங்க ப்ரேயர்ஸ் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குங்க. அது வந்துட்டு நான் நேற்று தான் கவனிச்சேன், ஒரு 7 பேரோடதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது ஹார்ட்ஸில் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு சாமியாரில் ஒன்று இருந்தது, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ இங்கே ரொம்ப கைண்ட்லியாக இருக்காங்க, அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுக்குது. கைண்ட்லினா எவ்வளோ கைண்ட்லினா, அங்கே கோயில் இருக்கும். இப்போ நம்மலாம் எப்படி போகிறோன்னா ஒரு கோயிலுக்குள்ளே உடனே நம்ம போக முடியாது இல்லையா, ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்களே தொடர்ந்து நீங்களே போய்க்கலாம். நான் அப்படி தான் கிட்டத்தட்ட 3 கோயிலுக்குள்ளே என்னமோ போனேன். ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே தான் நான் போனேன், மிச்சம் 2 ஹவரில் ஆள் இருந்தாங்க. இங்கெல்லாம் யாருமே இல்லை, நீங்கள் சாடி போகலாம், நீங்கள் சாடி சாமி போகலாம், டிஸ்டர்பன்ஸ் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே. இந்த இடத்துல ஒரு மானிஸ்டர் இருக்கு, ஆனால் கட்டிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நான் அதுக்குள்ள போகல, நான் தூரமாக தான் போனேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் ஒன்று இருக்கு ஒரு மானிஸ்டரி, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த பாருங்க, ஃபுல்லாக பார்க்கறதுக்கு சைனீஸ். ஏன்னா அவங்க சைனீஸ்ன்னு சொல்றேன்னா அவங்க அதே என்ன சொல்றது, அவங்களோட ஃபேஸ் கட் அந்த மாதிரி தான் இருக்கு. அதில் நம்ம எதுவுமே சொல்றது ஒன்றும் இல்லை. நான் தங்கிட்டு இருந்த ரூம் இந்த சைடு தான் இருக்கு, எல் வில்லேஜ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடு தான் அந்த ரூம் இருந்தது. பரவாயில்ல, வியூவோட நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த மான்ஸ்டரி போற வழியில எது இருக்குன்னு அப்படி காமிச்சிட்டே போயிடுறேன். இங்கேயே ஒரு டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா, சேம். ஆனா இந்த டெம்பிள் எல்லாமே வந்து டிஃபரன்ஸா இல்ல, சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த இதுக்குள்ளதாங்க நேற்று போய் நாய் என்னை துரத்திட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் இதுல இருந்து பயந்துட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. பாருங்க நல்லா இருக்கா, இதுக்குள்ள நேற்று எல்லாமே வீடியோ எடுத்துட்டேன், நல்லா இருக்குது. இங்கே தான் அந்த பெல்லு தான் அடிக்க போகிறதுக்கு நாய்க்கு துரத்திடுச்சு. கடைசியில் லோக்கல் கையோட உதவியால நான் அங்கே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இங்கே இந்த சோலோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கேங்காக வரும்போது கூட நாய் ஓடி போயிருது, சோலோ ட்ராவல் வரும்போது கடிக்க வருது. சரி என்ன பண்ணுறது, அதான் சொன்னாங்க உங்கள் ஃபேஸ் கட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே. இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு மலை பிரதேசத்துக்கு கீழே ஃபுல்லாக விவசாயம். இங்கெல்லாம் விவசாயம் பட்டையை கலப்புறாங்க. நானும் நிறைய இடத்துல பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுவும் மான்ஸ்டரி தான், அங்கேயும் நேற்று போயாச்சு. எல்லாமே பக்கத்துல தாங்க இருக்கு. அந்த புத்தா ஸ்டாச்சு மட்டும்தான் இப்போ நான் ஒரு இடத்துல போய் ப்ரேயர்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதோட வீடியோ அட்டாச் பண்றேன். அந்த இடத்து பக்கம் இருக்கு, மிச்சம் எல்லாமே இந்த ஒரே லைன் தான். நேற்று நான் இந்த இடத்தோட அப்படியே திரும்பிட்டேன், பங்கமா இருக்கு. சரி வாங்க, வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுத்துப்போம். ஆல்ரெடி இந்த வீடியோவே என்கிட்ட இருக்கு, ஆனால் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோஸ் வேணுமே, அதனால ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 6-7 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று பின்னாடி இருக்கு, அது தெரியல. மொத்தம் 6. இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா அதே கோவில் இருக்கும். சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. இந்த இருக்கு பாருங்க ப்ரேயர்ஸு, நம்மளும் ப்ரேயர்ஸை வாங்கி கட்டியாச்சு. இந்த பாருங்க ப்ரேயர்ஸ். இங்கே வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தாச்சு, நல்லா இருந்தது. என்னாச்சு, ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, நல்லா இருக்கு. பாருங்க ஃபுல்லாக விவசாயம் தான், ப்ரேயர்ஸ் தாங்க அப்படியே மேலே வருது, நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, இவனுக்கு இருக்கிற பிளஸிங்ஸ் என்ஜாய் பண்ணட்டும். சரி ஓகே. இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு 182 கிலோமீட்டர், 4.5 மணி நேரத்தில் போய் சேருவீங்க அப்படின்னு கூகுள் மாதாஜி நம்மள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம். இங்கே மாடு தாங்க சுத்தமாக நிறையா இருக்கு, சங்கட்டவே வரல, நிறையா இருக்கு இங்கெல்லாம். பாருங்க அது இல்லாமல் இவங்க என்னன்னா மாட்டுக்கு சில மாட்டுக்குள்ள பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி வெட்டப்பா இருக்கா. சரி ஓகே. இப்போ போகிற வழியிலேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்கு. நேற்று நான் இதுக்கு போல. ஓ மை காட், வாங்க போய் பார்த்துருவோம். இங்கே ஒன்று இருக்குங்க, நான் இதை கவனிக்கவே இல்லை. நேற்று இந்த கோயிலோட அப்படியே திருப்பி போயிட்டேன். இங்கேருந்து ஒரு 2 பேர் கார்லலாம் வந்தாங்க. காரில் வரும்போது கேட்டேன், இந்த அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆமாங்க, பெரிய பெல்லு, ஒரு பெல் இருக்கீங்க, ஓப்பன் ஸ்பேஸ் பெல். அடிக்கலாமான்னு தெரியலையே. இதை வருங்க பெரிய பெல்லாக இருக்கு. இங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி நிறைய பெல்ஸ் இருக்கு. சரி ஓகே. அம்மா இப்படி தாண்டா அடி வாங்குறது. ஸ்பீடு பிரேக்கரை கவனிக்காமல் வந்துட்டேன். அங்கே தூரத்தில் ஒரு சர்ச் இருக்கு, அது சர்ச்சு பார்த்தாவே தெரியுது. பரவாயில்லையப்பா. சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம கர்நாடகாவுக்குள்ளே போகும்போது எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதெல்லாம் வீடியோ எடுங்க. ஆல்ரெடி கர்நாடகாக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ தமிழ்நாடு போய் நான் கர்நாடகா போகணும் என்ன ஏதுன்னு தெரியல. கூகுள் மாதாஜிட்ட வழி கேட்டேன், கூகுள் மாதாஜி ஒரு வழியை சொல்லியிருக்கு. ஸோ அந்த வழியில் கிளப்ப போகிறோம்.
டாடா பாய் பாய் திபெத்தியன் வில்லேஜ். ஓகேங்க, நல்லா இருந்ததுங்க. வந்தீங்கன்னா பாருங்க, சூப்பரான ஒரு வைபோட இருக்கு. இப்போ இருக்கீங்களா, எல்லாருமே சைனீஸ் அப்படிதான் இருப்பாங்க. என்னன்னா இவங்களோட ஒரிஜினல் ஹிஸ்டரி எப்படின்னா வந்துட்டு சைனாக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வரும்போது திபேத்தியன்ஸான இவங்களை வந்துட்டு அங்கேருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்போ வந்து இவங்க வந்துட்டு அடைக்கலம் கேட்டது இந்தியாட்ட. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட்ல இந்த ஏரியாவில் வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இவங்க இங்கே வந்துட்டு இவங்களோட மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மீன்ஸ் அதே புத்தாஸாக இருக்கட்டும், அதே ஸ்டாச்சு, அந்த அவங்களோட வழிபாடில் தான் இவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நான் லடாக்ல தான் போய் பார்க்கணும்னு நினச்சேன். நமக்கு இங்கேயே பார்க்கும்போது நல்ல வைபாக இருக்குது. சூப்பர். சைனீஸ் தான் பேசுகிறாங்க. ஏன்னா நான் வந்துட்டு சவுதியில் சைனீஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். இங்கே ஒரு பில் இருக்குது. ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பில் அடிச்சுட்டு போகுமா, மறந்துட்டேங்க. இங்கே பாருங்க, இங்கே நிறையா இருக்குது பாருங்க. இதெல்லாம் சுற்றி விட்டுலாம் வாங்க, இதெல்லாம் சுற்றி விட்டு போவோம். ஜிங் 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 பார்த்தீங்களா, இப்படி எல்லாம் சுற்றுதா, நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் சுற்றி விட போகிறோம். பாருங்க, இன்னும் கலர் கலராக இருக்குங்க. ஏப்பா ஆனால் ரொம்ப தூரம் போகுது. சரி பரவாயில்ல. ஆனால் இதில் பெல் சவுண்ட் எதுவும் வரல, சும்மா பேருக்கு சுற்றிக்கலாம். சுற்றியாச்சு, நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம சுற்றி விட்டோம். ஜம்முன்னு சுற்றிக்கிட்டே இருக்கு. வந்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி விளாடுங்க, ஜாலியாக இருக்கும். இந்த திபெத்தியன் வில்லேஜ் விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு பெல் இருக்கா, அந்த பெல் அடிச்சுட்டு போகலான்னு ஒரு ஆசை. அதனால இதை சுற்றி விட போகிறோம். ஐயோம்மா, எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஐயா, அடிக்கல மணி. அடிக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ வருஷம்னு பார்த்துக்குங்க. ஓகே, ஐயா பார்த்தீங்களா, இந்த பெல்லு இங்கே தொங்குதா, இந்த பெல்லில் தான் அப்படி அடிக்கும். பெருசாக இருக்குது. இந்த பாருங்க, நல்லா இருக்கு. இதை உடனே ஸ்டாப் பண்ணவும் முடியாது. இங்கே பாருங்க, எம்மா என்னையே எடுத்துகிட்டு போகுதா. ஓகே, டட்டா பை பை. கையாக இருக்குது பாருங்க, இதெல்லாம் சுற்றி விட்டுலாம். நல்லா இருக்கு. ஆர்ச்சி பயங்கரமாக இருக்குங்க, பெரிய ஆர்ச்சி. ஓகே சேஃபு, இந்த மான்ஸ்டரியோட இந்த ட்ரிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த விளாக்ஸில் வரும். நமக்கு ட்ராவல் ரிலேட்டடாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்க, ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம ரீல்ஸை பாருங்கள். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஃபாலோ ஒன்றும் எனக்கு வந்துட்டு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் தரேன். ஓகேங்களா, சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பை பை. இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக மண்ணாயிருச்சு. இதில் நம்ம என்னன்னு தெரியல, கூகுள் மேப்